11ஆம் வகுப்பின் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் பாடப்பகுதியில் அமைந்துள்ள முதல் 25 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. எட்டுத்தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, 2400க்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 2. எட்டுத்தொகை 10 பாட்டு நூல்கள் எத்தனை அடி முதல் எத்தனை அடி வரை அளவு உள்ளவையாக இருக்கின்றது? சரியான விடை ஆப்ஷன் சி, எட்டுத்தொகை 10 பாட்டு நூல்கள் 3 முதல் 800 அடி வரை அளவு உள்ளவையாக இருக்கின்றன. கொஸ்டின் நம்பர் 3. தமிழின் மிக பழமையான இலக்கண நூல். சரியான விடை ஆப்ஷன் டி, தொல்காப்பியம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியமாகும். கொஸ்டின் நம்பர் 4. தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, அசோகர் கல்வெட்டு. அசோகரின் 2ஆம் பாறை கல்வெட்டு தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை குறிப்பிடுகின்றது. கொஸ்டின் நம்பர் 5. 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் முதன்மையானவை எவை? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருக்குறளும் நாலடியாரும் 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் முதன்மையானவையாகும். கொஸ்டின் நம்பர் 6. சங்ககால பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த புலவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. சரியான விடை ஆப்ஷன் டி, 450க்கும் மேற்பட்ட புலவர்கள் சங்ககால பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்துள்ளனர். கொஸ்டின் நம்பர் 7. சங்க பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த பெண்பாற் புலவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. சரியான விடை ஆப்ஷன் சி, 30 பெண்பாற் புலவர்கள். 30 பெண்பாற் புலவர்கள் 150க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளனர். கொஸ்டின் நம்பர் 8. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் டி, பட்டினப்பாலை. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை மூன்றும் எட்டுத்தொகை நூல்கள். பட்டினப்பாலை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. கொஸ்டின் நம்பர் 9. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் டி, பதிற்று 10. நெடுநல்வாடை, மலைப்படுகடாம், முல்லைப்பாட்டு மூன்றும் 10 பாட்டு நூல்கள். பதிற்று 10 எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று. கொஸ்டின் நம்பர் 10. பண்பாடு மற்றும் மத வரலாற்றிற்கு சிறந்த சான்றுகளாக உள்ள காப்பியங்கள் எவை? சரியான விடை ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. பண்பாடு மற்றும் மத வரலாற்றிற்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை சிறந்த சான்றுகளாக உள்ளன. கொஸ்டின் நம்பர் 11. பொது ஆண்டுக்கு முன்னர் 3ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகத்தின் 3 அரச மரபுகள் குறித்து அசோகர் அறிந்திருந்தார். 2. பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு பின் வந்த சங்க இலக்கியத்தின் மூலமே மூவேந்தர்களின் பெயர்களை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆப்ஷன் ஏ, 1ம் 2ம் சரியானது. கொஸ்டின் நம்பர் 12. அசோகர் கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ள சத்தியபுத்திர என்பது யாரை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் டி, அதியமான். அசோகர் கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ள சத்தியபுத்திர என்பது வேளிர் அரசரான அதியமானை குறிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 13. சோழர் ஆட்சியின் மையமாக இருந்த பகுதி எது?
சரியான விடை ஆப்ஷன் சி காவிரி ஆற்றின் கழிமுகப் பகுதி. சோழர் ஆட்சியின் மையமாக இருந்த பகுதி காவிரி ஆற்றின் கழிமுகப் பகுதி ஆகும். இது சோழமண்டலம் என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 14 சோழர்களின் தலைநகராகவும் மற்றும் துறைமுகமாகவும் இருந்த பகுதியை குறிப்பிடுக. சரியான விடை ஆப்ஷன் டி உறையூர். புகார். சோழர்களின் தலைநகர் உறையூர் ஆகும். துறைமுகம் புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மதுரை கொர்க்கை பாண்டியர்களின் தலைநகர் மற்றும் துறைமுகமாகும். ஆப்ஷன் பி வஞ்சி முசிறி சேரர்களின் தலைநகர் துறைமுகமாகும். ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் மாமல்லபுரம் பல்லவர்களின் தலைநகர் மற்றும் துறைமுகமாகும். கொஸ்டின் நம்பர் 15 வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர்குல தலைவர்களையும் வெற்றி கொண்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி கரிகாலன். வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர்குல தலைவரையும் வெற்றி கொண்டவர் கரிகாலன் ஆவார். கொஸ்டின் நம்பர் 16 கடியலூர் உருத்திரங்கண்ணாணர் எந்த நூலில் கரிகாலன் ஆட்சியில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவாக விளக்கியுள்ளார்? சரியான விடை ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. கடியலூர் உருத்திரங்கண்ணாணர் பட்டினப்பாலை என்ற நூலில் கரிகாலன் ஆட்சியில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவாக விளக்கியுள்ளார். கொஸ்டின் நம்பர் 17 கரிகாலன் ஆட்சியின் போது காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிடுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கடியலூர் உருத்திரங்கண்ணாணர். கரிகாலன் ஆட்சியின் போது காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி கடியலூர் உருத்திரங்கண்ணாணர் பட்டினப்பாலை என்ற நூலில் குறிப்பிடுகிறார். கொஸ்டின் நம்பர் 18 கரிகாலன் யாருடைய மகனாவார்? சரியான விடை ஆப்ஷன் சி கரிகாலனின் தந்தை இளஞ்சேட் சென்னி ஆவார். கொஸ்டின் நம்பர் 19 3 தலைமுறைகளைச் சேர்ந்த சேர அரசர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? சரியான விடை ஆப்ஷன் டி புகழூர் கல்வெட்டு. கரூர் அருகே உள்ள புகழூர் கல்வெட்டு 3 தலைமுறைகளைச் சேர்ந்த சேர அரசர்களை பற்றி குறிப்பிடுகிறது. கொஸ்டின் நம்பர் 20 ராஜசூய யாகத்தை நடத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருநெற்கிள்ளி. ராஜசூய யாகத்தை சோழ அரசன் பெருநெற்கிள்ளி நடத்தியுள்ளார். கொஸ்டின் நம்பர் 21 எந்த சேர அரசன் கடற்கொள்ளையர்களை அடக்கி முசிறி துறைமுகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார்? சரியான விடை ஆப்ஷன் சி சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் கடற்கொள்ளையர்களை அடக்கி முசிறி துறைமுகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார். கொஸ்டின் நம்பர் 22 சேரன் செங்குட்டுவன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? சரியான விடை ஆப்ஷன் டி 56 ஆண்டுகள். சேரன் செங்குட்டுவன் 56 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். கொஸ்டின் நம்பர் 23 எந்த நூல் 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் குறித்தும் மற்றும் அவர்கள் சாதனைகள் குறித்தும் விளக்குகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து என்ற 8 தொகை நூல் 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் குறித்தும் மற்றும் அவர்கள் சாதனைகள் குறித்தும் விளக்குகின்றது. கொஸ்டின் நம்பர் 24 எந்த சேர அரசன் அவருடைய பெயரில் நாணயங்களை வெளியிட்டுள்ளார்?
சரியான விடை ஆப்ஷன் டி. சேரல் இரும்புரை என்ற சேர அரசன் அவருடைய பெயரில் நாணயங்களை வெளியிட்டுள்ளார். கொஸ்டின் நம்பர் 25. தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணை ஆப்ஷன் டி. திருவஞ்சைக்களம் சோழர். சரியான விளக்கம்: திருவஞ்சைக்களம் என்பது கேரள பகுதியை சேர்ந்த சேரர் ஆட்சி பகுதியாகும்.